விஸ்காம் படித்தா டேரக்டர் ஆகிடலாம், ஃபோட்டோகிராஃபர் ஆகிடலாம், எடிட்டர் ஆகிடலாம், ஆக்டர் ஆகிடலாம், வீடியோ ஆங்கரிங் பண்ணலாம், விஎஃப்எக்ஸ் பண்ணலாம், அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்னு பல கனவுகளோடு இருக்கும் மாணவ செல்வங்களே. நீங்கள் விஸ்காம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? என்னடி சொல்கிற? ஸோ பல பேர் விஸ்காம் எடுத்துட்டோம் அப்படின்னா மீடியாவில் சாதிச்சிடலாம், சினிமாவில் சாதிச்சிடலாம், க்ரியேட்டிவாக இருக்கும் நம்மளோட ஒர்க்கே அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட விஸ்காம் எடுப்பாங்க. நானும் அப்படி தான் விஸ்காம் எடுத்தேன். இப்போது யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன். ரைட், அதை விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி விஸ்காம் எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அப்படியே படிப்படியாக கம்மியாகிட்டு தேர்ட் இயர் வரும்போது அவங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்படியே இன்டர்ன்ஷிப் கிடைச்சாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ஒரு 15K இல்லை ஒரு 13K 12, சரி ப்ரோ நான் ஒரு 10,000 கூட பண்ணி கொடுக்குறேன் ப்ரோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப இறங்கி போய் வேலை செய்கிற மாதிரி 10,000க்கும் 15,000க்கும் நிறைய சின்ன சின்ன மீடியா கம்பெனிஸில் நிறைய பேர் வேலைக்கு சேர்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ நான் வந்து 2021 விஸ்காம் முடித்தேன். இதுக்கப்புறம் என்னோடய ஜூனியர் பேட்சும் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் மெயினாக நினச்சதுக்கான காரணமே விஸ்காம் எடுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விஸ்காம் எடுங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இப்போ என்னதான்டா இந்த விஸ்காம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதவன் ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு பட்டையெல்லாம் பூசி மஞ்சள் துணியெல்லாம் கட்டி விட்டுருவாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா யாருமே அந்த மரத்தை வெட்டாமல் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மாதவனுக்கு மட்டும் தான் தெரியும் அது வெறும் மரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி விஸ்காம் படித்த எங்களை மாதிரி பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும் விஸ்காமில் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால வெளியிலேருந்து பார்க்கும்போது அது என்னமோ ஒரு பெரிய க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் மாதிரியும், அது உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா மீடியா, ஜேர்னலிசம், அந்த ஒரு சினிமா அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ரியேட்டிவான பீப்புள் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வருவீங்க. ஆனால் உண்மை என்னென்னா அது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து சினிமாவும் டோட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, இந்த சைடு மீடியாவும் டோட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் இருப்பீங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய சில டாபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி, அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபிலிம் அப்ரிசியேஷனு, அப்புறம் இந்த எடிட்டிங்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு டச்சப் பண்ணுவாங்களே தவிர இன்டெப்த்தாக நீங்கள் ஒன்றுத்தையுமே உருப்படியாக வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் இப்போ சொன்ன டாபிக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் போயிட்டு நீங்கள் வாட் இஸ் எடிட்டிங், வாட் இஸ் விஎஃப்எக்ஸ், வாட் இஸ் அட்வர்டைசிங் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த டெஃபினிஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து விஸ்காம்லேயும் வந்து படிப்பீங்க. ப்ராக்டிக்கலும் நமக்கு பெரிதளவில் யூஸ் ஆகாது. தியரி சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தாலோ இல்லை கூகுளில் தேடி படித்தாலோவே போதும், அந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஆனால் விஸ்காம் எடுத்து நீங்கள் உள்ள அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தகுதி ஒன்று வேணும், அதுதான் பணம். இன்னொன்று ரெக்கமெண்டேஷன். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? அப்போ நான் படித்த படிப்பு ஸ்கில்ஸு தேவையே இல்லை. உங்களால் ஃபீஸ் கட்ட முடியுமா? ரெக்கமெண்டேஷன் இருக்கா? டொனேஷனும் கொடுக்க முடியுமா? அவ்வளோதான், நீங்கள் செலக்டட் ஃபார் விஸ்காம். நீங்கள் ரெக்கமெண்டேஷனும் வச்சுக்கிட்டு 1.5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டுற மாதிரி பணம். 1.5 லட்ச ரூபாங்கிறது நான் சொல்கிறது கம்மி. சில காலேஜ்லாம் டொனேஷன் வேறு ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா வாங்குவாங்க. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த 3 வருஷம் படிக்கிறதுக்கு ஒரு மினிமம் 4 lakhs to 5 lakhsனு வச்சுக்கோங்களேன். ஸோ இத்தனை லட்ச ரூபா கட்டி அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷனும் வச்சுக்கிட்டு போய் ஒன்றுமே உருப்படியாக படிக்காமல் வேலையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு விஸ்காம் எடுக்காதீங்க அப்படிங்கிற தான் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. சரி, விஸ்காம் எடுக்கல, ஆனால் நான் மீடியாவில் சாதிக்கணும், சினிமாவில் சாதிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியாக சில கோர்சஸ் வந்து சொல்லி தருவாங்க. இப்போ நீங்கள் வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்னா பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் போகலாம், அப்புறம் சத்யஜித் ரே ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது கொல்கட்டாவில், அங்கே போகலாம். இந்த மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டாக இருக்கும். இப்போ சென்னையிலே கூட பார்த்திங்கன்னா எல்வி பிரசாத் காலேஜில் நல்லா சொல்லி தராங்க. அவங்க வந்து 6 months கோர்ஸ், 1 year கோர்ஸுங்கிற மாதிரி கூட போட்டு சின்ன சின்ன கிராஷ் கோர்ஸ் மாதிரி கூட நிறைய சொல்லி தராங்க. ஸ்பெசிஃபிக்காக டேரக்ஷன் அப்படின்னா டேரக்ஷன் மட்டும் கற்றுப்பீங்க, சினிமோட்டோகிராஃபி அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி மட்டும் கற்றுப்பீங்க, இல்லை ஆக்டிங் அப்படின்னா ஆக்டிங் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கற்றுப்பீங்க. அப்படி ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் ஆகி வரீங்க அப்படின்னா உங்களோட கெரியருக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் விஸ்காம் போனீங்க அப்படின்னா 3 வருஷத்தில் என்னடா படிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களாலே சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சார் நான் வந்து அட்வர்டைஸிங்கில் கொஞ்சம் படித்தேன், ஃபோட்டோகிராஃபி பற்றி இந்த அப்பச்சர் ஐஎஸ்ஓலாம் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன், அது வந்து யூஸே கிடையாது. சூர்யா வந்து விஸ்காம் எடுத்தார், ஆக்டர் ஆகிட்டார், விஜய் வந்து விஸ்காம் எடுத்தார், நடிகர் ஆகிட்டார் அப்படிங்கிற ரேஞ்சிலலாம் சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கெலாம் நீங்கள் மயங்கிடக்கூடாது. ஏன்னா நம்ம சூர்யாவும் கிடையாது, விஜயும் கிடையாது. நம்மளோட லிமிட்டு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு இணங்க நம்ம வந்து அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் ப்ளேஸ் ஆகணும், ஒரு கம்பெனியில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த வழிகளை மட்டும் பாருங்கள். இந்த சூர்யா, விஜய், அப்புறம் வேறு எந்தெந்த நடிகர்கள்லாம் வந்து விஸ்காம் எடுத்தாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து நம்மளும் தவறான வழிகளில் போகக்கூடாது. தவறான வழியில் போயாச்சு. இன்னும் ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம் என்னென்னா, பசங்களுக்கு மெயினாக
விஸ்காமில் பொண்ணுங்க அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 4-5. சில காலேஜில் விஸ்காம் ஒன்லி ஃபார் பாய்ஸ்னு ஆக்கிட்டாங்க. ஜேர்னலிசமில் சேருவாங்க, ஈவன் மாஸ்காமு, எலக்ட்ரானிக் மீடியா அந்த சைடெல்லாம் கூட ஓரளவுக்கு பொண்ணுங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் விஸ்காம் பொறுத்த வரைக்கும் பசங்க மூஞ்சியே தான் நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து விஸ்காமை எடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். லிட்ரலாக எடுக்கவே வேணாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கான பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறலாம். உங்களுக்கு அந்த 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில வெளிநாடுகளில் போய் படிக்கிறவங்களுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நீங்கள் எப்படி அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ப்ரோ, எங்கள் அப்பா வந்து நல்லா சேர்த்து வச்சுருக்காரு. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எந்த ஒரு பண பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ஒரு டிகிரி கிடச்சா போதும், நான் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலைக்கு போய்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நிலைமையில இருந்தீங்களா, தாராளமாக நீங்கள் விஸ்காம் எடுக்கலாம். 3 வருஷம் நீங்கள் பெருசாக படிக்க தேவையில்லை. நீங்கள் பணம் இருந்தாலே ஈஸியாக டிகிரிலாம் வாங்கிடலாம். ஜாலியாக நீங்கள் இந்த 3 வருஷம் ஒன்று இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் மாதிரியோ இல்லை சும்மா பொழுதுபோக்குக்காகவும் இந்த 3 வருஷத்தை வந்து நீங்கள் செலவழிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே விஸ்காம் படித்தவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இப்போ ப்ளேஸ் ஆனீங்க, உங்களுடைய ஜாப் ப்ராசஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை புதுசாக விஸ்காம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக நீங்கள் விஸ்காம் எடுத்தீங்க, என்னென்ன காலேஜ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச கைடன்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து சினிமா சார்ந்த மீடியா சார்ந்த கண்டென்ட்டுக்கு லைட்ஸ் கேமரா அர்ஜுனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.